சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி, அவ உங்களை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும், மாஸ்டர், எதுக்காக உங்களுக்கு இந்த பிரச்சனை? அவ எப்படியும் என்னை எதிர்த்து நின்றாலும் அவ வின் பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு அவகிட்ட போயிட்டு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க மாஸ்டர், அவ எதிர்த்து போராடணும்னு ஆசைப்படுறா, அவ போட்டி போடட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி? நான் அந்த வீட்டுல இருக்கிற போது நான் மட்டும்தான் அந்த இடத்துல உயர்ந்து இருக்கணும், அவ எனக்கு கீழே தான் இருக்கணும். அவ எப்படி அது மாதிரி அவ ஒரு முடிவு எடுக்கலாம்? இந்த வீட்டுக்கு பெரியவன் நான் இருக்கேன்ல, என்னை பத்தி ஒரு வார்த்தையாவது என்கிட்ட கேட்கணும். அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா என்னது? அப்ப எனக்கு நாங்க மதிப்பு மரியாதை இல்லையா? நான் இப்பவே போயிட்டு அவளை மூண்டில நாக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க விஜயா. உடனே சிந்தாமணி, பரவாயில்லையே, நம்ம கொளுத்தி போட்ட நெருப்பு ரொம்பவே சூப்பரா தக தகன்னு எரியுது. இததான் நான் எதிர்பார்த்தேன், இத மட்டும் தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப விஜயா கோபமா வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே வீட்டுல எல்லா விஷயமும் சொல்லி ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை மீனா, நீ ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்க பத்தியா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல நம்ம முத்து சொல்றாங்க, அப்பா, மீனா யாரை எதிர்த்து போட்டி போட போறா தெரியுமா? வேற யாரும் கிடையாது, அந்த சிந்தாமணி எதிர்த்து தான் போட்டி போட போறான்னு சொல்றாங்க. இத கேட்டதும், என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஷாக் ஆகுறாங்க. ஆமாப்பா, மீனா எதுக்காக இதெல்லாம் வேண்டான்னு சொன்னா? நான் தான் இல்ல மீனா, கெட்டவங்களே எதிர்த்து நிக்கும் போது உனக்கு என்ன, நீ நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்க, நல்ல விஷயம் நிறைய செஞ்சிருக்க, அப்படி இருக்கும்போது நீ நின்றா என்னன்னு சொல்லி நான் தான் அவளை கம்பல் பண்ணி நிக்க வச்சேன். மாமா கிட்ட அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இப்படி நிக்கிறதுன்னு சொல்லி கேட்டா. எப்படியும் அப்பா எதுவும் சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரி நீ என்ன விஷயம் பண்ணாலும் அதை என் அம்மா தடுக்க போறது கிடையாது. என் அப்பா நீ நல்லது பண்ணுவேன்னு நம்புவாரு, கண்டிப்பா அவர் உனக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லி நான் தான்ப்பா கம்பல் பண்ணி அவளை நிக்க வச்சேன்றாங்க. முத்து, நீ ரொம்பவே நல்ல வேலை பண்ணிருக்க. எனக்கு மீனாவை பத்தி தெரியும், அவளுடைய உதவி மனப்பான்மையும் தெரியும். இப்படி ஒரு விஷயம் அவ பண்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு, இது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. எனக்கு இத பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. மீனா நின்றா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது? மீனா நிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்டு, எனக்கு தெரியும்பா, நீங்க இதுதான் சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்டேன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா இது எல்லாமே கேட்டுட்டு விஜயம் வராங்க. விஜயம் வந்ததுமே, அத்தை இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. உடனே விஜயா அதை தட்டி விடுறாங்க. இத பார்த்த அண்ணாமலைக்கு ரொம்பவே கோவம் வருது. விஜயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்காக இப்படி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவ எதுக்காகங்க ஸ்வீட் கொடுக்கறா? இவ இந்த வீட்டுல ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் ஆளணும்னு முடிவு எடுத்துட்டாளா? அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காளா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்ப அவ என்ன விஷயத்த சொல்ல வரான்றத காது கொடுத்து கூட கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ என்ன முடிவுனாலும் எடுக்கலாமா? அவ ஆசையா ஒரு விஷயத்த சொல்ல வந்தா, அதை உன்னால ஏத்துக்க முடியலையான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, நானும் இவ பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டேன். சிந்தாமணி எதிர்த்து இவ போட்டிடுறதுக்கு இவ என்ன மகாராணியா? எதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க. இத கேட்டதும், இங்க பாரு, தேர்தல்ன்றது அவங்கவுங்க விருப்பம். யாரு நிக்கணும் யாரு நிக்க கூடாதுன்ற முடிவை அவங்கதான் எடுக்கணும். இதுல உனக்கு என்ன வந்தது? மீனா ஒவ்வொரு விஷயத்திலயும் வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்காளே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாம இப்படி கோவப்படுறன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, இவ தேர்தலே நிக்க கூடாது, எதுலயும் நிக்க கூடாது. இவ மேல எனக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி ஒரு விஷயத்த அவ பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே பூ விக்கிறதுனால எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு வேலை எதுவுமே செய்யாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த தேர்தல்ல நின்று ஒட்டு மொத்தமா அவ இந்த வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காளா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் முத்து ஏமா, நிஜமாவே இதுதான் ஒரு காரணம், வீட்டு வேலை செய்யறதுக்கு மீனாவால முடியாதுன்றதுதான் ஒரு காரணமாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, சரிம்மா, வீட்டு வேலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணா
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி தானேன்றாங்க. டேய், அவ தேர்தல்ல நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வீட்டுக்கு வந்த பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சும்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணி அதனால ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா என்ன பண்றது? அதெல்லாம் முடியாது. அவ நிக்க கூடாது. மா, நீங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்கன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இங்க பாருங்க, மீனா என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் அவ எலெக்ஷன்ல நிப்பா. அவ பூக்கார சங்கத்துல நின்று வின் பண்ணுவா. அந்த சிந்தாமணி சொல்லிதான் இத பண்றீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா விஷயமும் தெரியும். சிந்தாமணி சாவி குடுக்குறாங்க, நீங்க ஆடுறீங்க அப்படிதானேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, எனக்குன்னு சுய புத்தி இல்லையா? சிந்தாமணி சொன்னா உடனே சிந்தாமணியோட பேச்ச கேட்டுட்டு அவ பின்னாடி போயிடுவேனா? நான் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன்றாங்க. சரிப்பா, அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலயே வரலாம். இப்ப மீனா ஒரு வேலை அரசியல் அப்படி இப்படின்னு போயிட்டா, அந்த சங்கத்துக்கு போயிட்டா, மீனாவால வீட்டு வேலை செய்ய முடியாது. இதுதானே அம்மாவோட குற்றச்சாட்டா இருக்கு. ஆமா, அதுதான் சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஆஹா, வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. சரிப்பா, அப்படின்னா மீனா எப்படி எல்லாம் வேலை செய்யறாளோ அதே மாதிரி வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு லேடிய அரேஞ்ச் நான் பண்றேன். அவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. மீனா எப்படி சமைக்கிறாளோ அதே மாதிரி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இங்க பாரு விஜயா, நீ என்ன பண்ணாலும் மீனா இந்த தேர்தல்ல நிக்கதான் போறா. சிந்தாமணி எதிர்த்து போட்டிட்டு அவ கண்டிப்பா வின் பண்ணதான் போறா. இது கண்டிப்பா நடந்தே தீரும். நீ என்னதான் சிந்தாமணிக்கு சொம்பு தூக்கினாலும் இது எதுவுமே நடக்க போறது கிடையாதுன்றாங்க. ஏங்க, முத்துதான் புரிஞ்சுக்காம பேசுறான்னா நீங்களுமான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. இங்க பாரு விஜயா, முதல்ல யோசிச்சுக்கோ. மீனா இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுறனா அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும். விஜயாவோட மருமக மீனான்னு சொல்றது பெருமையா, இல்ல மீனாவோட மாமியார் விஜயன்னு சொல்றது பெருமையா? அதை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, அதுக்காக தான் தலைப்பாடு அடிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் நஞ்சம் மான மரியாதை எல்லாமே அந்த மீனா பக்கம் போயிடுச்சு. இந்த விஷயத்துல அவ வின் பண்ணி தலைவர் ஆயிட்டா. அவ கொஞ்சம் நஞ்சம் எனக்கு பயப்படுறது கூட சுத்தமா அவ பயப்படாம போயிடுவா. அதனாலதாங்க நான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இங்க பார், அவ வான உயரத்துக்கு போனாலும் நம்ம 2 பேருக்கும் கொடுக்கிற மதிப்பு மரியாதை எப்பவுமே குறையாது. ஏன்னா மீனா அப்படிப்பட்டவ. மீனாவை பத்தி எனக்கு தெரியும். உன் மதிப்பு மரியாதையெல்லாம் அவ ஒண்ணு குறைச்சிட மாட்டா. பேசாம போவியான்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டிடுறாங்க. முத்து மீனா யாரு என்ன சொன்னாலும் உனக்கு பக்கபலமா நானும் இருக்கேன். அப்பா, ஸ்ருதி, ரவின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. என் அம்மா சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, வேலைய பாரு. அது எல்லாம் சிந்தாமணி சொல்லி ஏத்தி விட்டு நடக்கிற வேலை. அம்மாவா சுயமா சிந்திச்சு சொன்னா கூட அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனா அம்மா சிந்தாமணி சொல்லி செய்யறத நம்ம எதுக்காக அதை கன்சிடர் பண்ணணும்? வேலையை பாருன்றாங்க. இல்லைங்க, அர்த்தம் சொல்றதும் சரிதானேன்றாங்க. என்ன மீனா, என்ன நீ இப்படி ட்விஸ்ட் அடிக்கிற? இங்க பாரு, சிந்தாமணிக்கு பயம் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம வின் பண்ண போறோமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்தை நீ உண்மையாக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்காக சும்மா தேவையில்லாம நீ பயப்பட்டுட்டு இருக்க? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா ஒரு விஷயம் செஞ்சா அதுல கண்டிப்பா வெற்றி அடைவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இந்த எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணுமோ அதுக்கான முயற்சி என்னவோ அதை மட்டும் பாரு மீனான்றாங்க. சரிங்க, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான வழி என்னவோ நீ கோண வழியெல்லாம் போகாத. நேர்மையான வழியில போனா கண்டிப்பா உனக்கு வெற்றி நிச்சயம். சிந்தாமணி எப்படி எல்லாமோ வின் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவா. ஆனா அது நடக்காது. அதுக்காக எப்படியாவது சதி திட்டம் பண்ணி உன்னை முறியடிக்கணும்னு பாப்பான். அதுவும் நடக்காது. நீ கவலைப்படாம இருன்னு சொல்லி முத்து மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனா, எங்க நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கோவித் வேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா தெரியலங்க. அத்தை நினைச்சுதான் மனசு கஷ்டப்பட்டுச்சு. இப்ப அத்தை பத்தியும் கவலைப்படாத நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இனி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு சொல்லி மீனா ரொம்பவே கான்பிடென்டா சொல்றாங்க. அடுத்த ட்ராக்கா சிந்தாமணியை காட்டுறாங்க. சிந்தாமணி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியும் மீனா என்னை எதிர்த்து நிக்க போறது கிடையாது. அந்த மீனா எப்படி நினைச்சாலோ அது நடக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு வேலையை நான் செஞ்சு விட்டுட்டு வந்திருக்கேன். யார் சொன்னா கேட்பாலோ அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் யாருக்கா சொன்னீங்க? யார்கிட்ட சொல்லி அவளை இப்படி கட்டுப்படுத்தினீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
அது யார் சொன்னா செய்வாங்களோ அவங்கள தான் சொல்லி கட்டுப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே விஜய கால் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, நல்ல விஷயமா தான் அவ சொல்ல போறா. நான் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி, சொல்லுங்க மாஸ்டர், நீங்க நினைச்ச பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? மீனா வந்து இனி அந்த தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளான்றாங்க. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு சிந்தாமணி. நான் சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இத கேட்டதும் என்னாச்சு, நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சிந்தாமணி கேட்க, எல்லாருமே அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் அத அவ காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் சொல்றத போய் அவ செய்வாளான்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட வந்து விஜயா சொல்றாங்க. என்ன மாஸ்டர், அவ இப்பதான் எலெக்ஷன்லயே நிக்க போறா, அதுக்குள்ளவே உங்களுக்கு எதிரா வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்களா? ஆமா மாஸ்டர், இங்க பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. இந்த பூக்காரி எல்லாம் வின் பண்ண மாட்டா. உங்களுக்கு இருக்கிற ஆளு பலத்துக்கும் பண பலத்துக்கும் இவ என்ன உங்க கால் தூசி ஆகுவாளா? இத நினைச்செல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சிந்தாமணி. எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாஸ்டர், எனக்கு அவள பத்தின பயமெல்லாம் கிடையாது. அவெல்லாம் எனக்கு சமமே கிடையாது. அவள நினைச்செல்லாம் நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. உங்க வீட்ல உங்களுக்குன்னு இருக்கிற மரியாதை குறைஞ்சிருன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். சரிங்க மாஸ்டர், நீங்க பேசியும் நடக்கலனா அதுக்கு மேல அவ அசிங்கப்பட்டு வெளியே வரணும்னு இருக்குன்னா இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் வைக்கிறேன் மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு சிந்தாமணி போனை கட் பண்றாங்க. அக்கா, எனக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட அடியாள் வந்து கேக்குறாங்க. எல்லாம் நாசமா போச்சுடா. என்ன பிளான் பண்ணணும் அது சொதப்பிடுச்சு. எல்லா விஷயத்திலயும் இவ மட்டும் எனக்கு குறுக்க வந்துகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இருக்கிற பணபலத்துக்கு நீங்க தான் வின் பண்ணுவீங்க. ஏண்டா சிந்தாமணி அக்கா கிட்ட பகைச்சுக்கிட்டோன்னு சொல்லி அவங்க தான் ஃபீல் பண்ண போறாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்கன்றாங்க. இல்லடா, அந்த மீனவ நம்ம லேசா விடக்கூடாது. இப்பதான் கொஞ்ச நஞ்சமா அவ காசு பாக்குறா. அவ எல்லா விஷயத்திலும் எனக்கு போட்டியா வந்தா அத நான் சகிச்சுக்கிட்டேன். இப்ப கடைசியில தலைவர் போட்டிக்கும் எனக்கு ஈடா அவ வரானா, அத லேஸ்ல விடக்கூடாது. பாதி பேர் எனக்கு ஆதரவா இருக்காங்க, இன்னும் பாதி பேர் அந்த மீனாவுக்கு ஆதரவா இருந்து ஒருவேளை அவ ஜெயிச்சிட்டா அதை விட எனக்கு அசிங்க அவமானம் வேற எதுவும் கிடையாது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த போட்டி என்னுடைய கௌரவ பிரச்சனை. இதுல நான் தான் கண்டிப்பா வின் பண்ணணும். என்ன ஆனாலும் நான் தாண்டா வின் பண்ணணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நீ பண்ணு. இல்ல இல்ல வேண்டாம், நானே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி களம் இறங்குறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி முடிவு பண்றாங்க. இப்ப மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து, என்னாச்சு மீனா, ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல வளர்றா, அதை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க. ஏங்க, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு பக்கம் சிந்தாமணி எதிர்த்து போராடுறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்னா சிந்தாமணி வந்துன்றாங்க, மீனா, அவ முன்னாடி எல்லாம் நீ ஒண்ணுமே இல்லைன்னு நீ நினைக்கவே கூடாது. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவளை எதிர்த்து கண்டிப்பா நீ வின் பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. இப்ப முத்து மீனா நினைச்ச மாதிரி சிந்தாமணியை எதிர்த்து மீனா தலைவர் எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்களா, சிந்தாமணி முகத்துல கரிய பூசுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.